வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல், ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் நான் கோல்டு சிட்டு போட்டு வாங்கின நகையை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. அண்டு ஜிஆர்டியில் பார்த்திங்கன்னா நான் 2 சிட்டு போட்டிருந்தேன். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் முடிஞ்சுது. அண்டு ஒன்று வந்து ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன். அதுக்கு என்ன நகை வாங்கினேன், எவ்வளோ வேஸ்டேஜ், எப்படி கால்குலேட் பண்ணாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது எவ்வளோ நம்ம வாங்கின நகை, நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாணக்குழாவும் அண்டு தாலி உருக்கள் வந்து வாங்கினேன். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க, நான் வந்து அமௌண்ட்டாக கட்டி அந்த நகையை வாங்கினேன். ஸோ அதுக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கேன். அண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு சிட்டு போட்டிருந்தேன். அந்த சிட்டில் வந்து நான் நகையாக வர வைக்கிற மாதிரியான சிட்டு போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு எனக்கு எவ்வளோ கிராம் கிடச்சிருக்கு, நான் வாங்கின நகை என்ன, அதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளவு, எப்படி அவங்க கால்குலேட் பண்ணாங்க, அண்ட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு வந்து நான் வந்து பழைய நகையை கொடுத்து அதை வந்து எவ்வளோ ரேட்டுக்கு எடுத்தாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இது மூலயமா உங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு கொடுக்குறாங்க, நம்ம சிட் அமௌண்ட்டை வந்து அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அதுக்கான வேஸ்டேஜ் வந்து இப்போ 50% நம்ம கொடுக்கணுன்னா அதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நான் இதில் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ் அந்த மாதிரியும், அண்ட் கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், நிறைய நகை கடையில் எந்த கடையில் நமக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக ஒவ்வொரு நகை கடைக்கான சிட்டு டீட்டெயிலு, அண்டு சோவரின் கோல்டு பாண்ட் பற்றின ஸ்கீம்ஸு, பேங்க்கில் நம்ம கோல்டு லோன் வாங்குகிறோன்னா அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ். அண்ட் இது மட்டும் இல்லாமல் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்டு ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் அண்டு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அண்டு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சிறு சேமிப்பு திட்டங்கள் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இது எல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஜிஆர்டியில் பார்த்திங்கன்னா 2 சிட்டு போட்டிருந்தேன். அண்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 7000 அப்படின்னு 2 சிட்டு அமௌண்ட்டு. அண்ட் அது வந்து ஒன்று வந்து பணமாக வர வைக்கிறதும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தில் வர வைக்கிற மாதிரியான சிட்டு போட்டிருந்தேன். பணமாக வர வைக்கிற சிட்டு வந்து நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் வாங்கினேன். அண்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1.5 சவரன் கிட்ட கிடச்சிது. அதில் வந்து நாணக்குழாவும் தாலி உருக்களும் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கான வேஸ்டேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தில் வர வைக்கிறது. ஸோ இதில் வந்து நான் வாங்கின நகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடா பேங்கிள். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் பேங்கிள், ஒரே ஒரு வளையல், இதை தான் நான் வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து கொஞ்சம் கூட, அதாவது எனக்கு வந்து 1.5 சவரன் தான் வந்து கிடச்சிது நகைச்சீட்டில் 7000 போட்டதில். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 சவரனுக்கு கொஞ்சம் கம்மி. அண்ட் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் வந்து ஆச்சு. அண்ட் அதுக்கு நான் வந்து பழைய நகையெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து காசு கொடுத்து வாங்கினேன். அண்ட் இந்த பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாலிடாக இருந்தது. சிங்கிள் பேங்கிள் நம்ம போட்டாலுமே கையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டைப்பு, அதாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இல்லையா, தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா திருவாணி மாதிரி இருக்கும். நம்ம கொலுசுக்கெலாம் போடுவோம் பார்த்திங்களா திருவாணி, அந்த மாதிரி டைப்பில் இங்கே இருக்கும், ஸ்க்ரூ டைப்பில் இருக்குது. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அது வந்து டாப்பில் வந்து 2 ஸ்க்ரூ ஓப்பன் ஆகாது. ஸோ அது அப்படியே தான் நிற்கும். நம்ம திறந்தா கீழே விழுந்துருமோ அப்படிலாம் இல்லை. அது வந்து இதுக்கப்புறமா வந்து ஓப்பன் ஆகாது, கொஞ்சம் அப்படியே தான் நிற்கும். அண்ட் அது வந்து நமக்கு இப்படி ஓப்பன் ஆகிட்டு நம்ம கையில் வந்து போட்டுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெளியில் இப்போ எதாவது ஃபங்க்ஷனுக்கு போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் பேங்கிள் நம்ம போட்டாலே நல்லாயிருக்கும். அண்டு சாரீக்கும் போடலாம். நம்ம சுடிதார்லாம் போடுறோம் அப்படின்னாலும், இப்போ கிராண்டாக ட்ரெஸ் ஏதாவது சுடிதார் போடுறோன்னா கூட இதை வந்து நம்ம சிங்கிள் பேங்கிள் வந்து கையில் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்ட் எனக்கு இந்த டிசைன் வந்து பிடிச்சிருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எனாமல் டைப்பில் இருக்குது பார்த்திங்களா, க்ரீன் கலர் அண்டு மெரூன் கலர் மாதிரி இருக்குது. இந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா
எனாமல் பெயிண்ட் மாதிரி சொன்னாங்க. பட் எனாமலை விட இது கொஞ்சம் ஹை குவாலிட்டி இது அப்படின்னாங்க. ஸ்டோன்ஸ் மாதிரி நம்ம இதுலேயே வச்சோம் அப்படின்னா ஸ்டோனுக்கெல்லாம் நிறைய வெயிட் போகும். திரும்ப நம்ம வந்து மாற்றுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு அது லாஸ் ஆகும். அது வந்து ஒரு 100 மில்லிகிராமுக்கு 100-150 மில்லிகிராம் கிட்ட ஆகும் அப்படின்னாங்க. பட் ஸ்டோன் இல்லாமல் இந்த மாதிரி எனாமல் டைப்பில் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து 20 to 30 கிராம்ஸ் தான் மேக்ஸிமமாக போகும். அதுவும் வந்து நம்ம உருக்கிறப்ப ஹீட் பண்ணால் தான் வந்து இது எல்லாமே போகும். அது வரைக்கும் வந்து இதெல்லாம் போகாது. அப்படியே நல்லா பிரைட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் இதை வந்து நமக்கு கைக்கு சரியாக இருந்தாலும் நீங்கள் வந்து கழட்டிட்டு போடுங்க இந்த த்ரெட்டை. இல்லைனா வந்து கொஞ்சம் வளைஞ்சிச்சு அப்படின்னா அதோட ஷேப்பை வந்து திரும்ப கரெக்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு போட்டுட்டு நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஈஸியாக தான் இருக்குது. இந்த மாதிரி போட்டு நம்ம திரும்ப வந்து இதை அப்படியே போட்டோன்னா டைட் ஆகிடும். அண்டு நமக்கு ஈஸியாக இருக்குது. அண்டு நம்ம வெளியில் ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி போடுறப்போ போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம கழட்டி வச்சிடலாம். டெய்லி யூஸ்க்கு இதை வந்து போட முடியாது. ஸோ ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரினா நம்ம வந்து இந்த பேங்கிள் போடலாம். நான் ஆல்ரெடி வந்து நார்மல் பேங்கிள் வச்சுருக்கேன். ஸோ அதனால் கடா பேங்கிள் இல்லைன்றதுனால இந்த வாட்டி இந்த டிசைனில் வாங்கினேன். அண்டு இதுக்கான பில் வேல்யூ இப்போ எப்படி கால்குலேட் பண்ணாங்க, இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 14.5% வேஸ்டேஜ். அண்டு நம்ம தங்கத்தில் வரவு வைக்கிற மாதிரி ஸ்கீம் போட்டதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து வேஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ கிராம் சேர்ந்துருக்கோ அதில் வந்து 50% வந்து நம்ம பே பண்ணணும். 50% வந்து பே பண்ண வேண்டாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப அதுக்கான 50%ம் பேலன்ஸ் இருக்கிற கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்த வேஸ்டேஜும் நம்ம வந்து போடணும். ஸோ அதில் அவங்க கேட்டப்போ வந்து கொஞ்சம் வந்து பர்சன்டேஜ் வந்து குறைச்சாங்க. அண்டு குறைச்சதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோரார்லெஸ் ஒரு 1% வந்து குறைச்சதுனால வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு. ஸோ 50% அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா 14.5ல் 7.25 வரும். பட் இதில் வந்து வேஸ்டேஜ் இன்னும் குறைச்சதுனால 6.74 அந்த ரேஞ்சில் வந்து வேஸ்டேஜ் போட்டாங்க அந்த பேலன்ஸ் 50%க்கு. அண்டு எக்ஸ்ட்ராவாக வாங்கினதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13.7% கிட்ட வந்து வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கான கால்குலேஷன் வந்து பார்க்கலாம். நான் வாங்கின அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா August 15th. ஸோ அன்னைக்கு வந்து ஒரு கிராமுக்கான ரேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 6,555. ஸோ இதுதான் வந்து நான் வாங்கின டேட் வந்து பார்த்திங்கன்னா 15th August. ஸோ இந்த ரேட் தான் வந்து கோல்டு அன்னைக்கு இருந்துச்சு. அண்டு நான் வாங்கின பேங்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 21.586 கிராம்ஸ் வந்து வெயிட்டு. எனக்கு சிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12.639 கிராம்ஸ் வந்து கிடச்சிது. அண்ட் இது தங்கத்தில் வர வச்சது. அண்ட் அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா 8.947 கிராம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆச்சு. அண்ட் இந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% நமக்கு கிடச்ச கிராமுக்கு வந்து 50% வேஸ்டேஜ் வந்து நம்ம கட்டணும். ஸோ அதுக்கு வந்து 5,190 5190 எக்ஸ்ட்ராவாக வேஸ்டேஜ் கட்டுற மாதிரி இருந்தது. அண்ட் புதுசாக வாங்கின எக்ஸ்ட்ரா கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் மட்டும் 7,911 ப்ளஸ் அந்த கோல்டுக்கான ரேட் எல்லாமே சேர்ந்து வந்தது. அண்ட் பழைய நமக்கு ஏற்கனவே சேர்ந்திருந்த நகைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராமுக்கு வந்து ஓவராலாக ஆவரேஜ் வேல்யூ போடுறாங்க. ஸோ 7,000ன்றப்போ 11 மாதம் கட்டினா 77,000 நான் கட்டியிருந்தேன். ஸோ அதுக்கு 12.639 கிராம்ஸ்னால் அதுக்கு ஆவரேஜாக வந்து ஒரு கிராம் ரேட்டு 6,092 வருது. ஸோ இந்த கிராம் வச்சு இதுக்கு தான் வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இன்றைக்கி ரேட்டுக்கு போட்டாங்க அப்படின்னா அந்த 50% வேஸ்டேஜ் வந்து இன்னுமே அதிகமாக வரும். ஸோ ஆவரேஜ் ரேட் போட்டுட்டு அந்த ரேட்டுக்கு 50% வந்து வேஸ்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணி போட்டாங்க. பட் புதுசாக எடுத்த எக்ஸ்ட்ரா கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரேட்டுக்கு 6,555க்கு வந்து அதுலேருந்து வேஸ்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணி போட்டாங்க. ஸோ மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா எனக்கான அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1,48,750 வந்தது. அதுக்கு ஜிஎஸ்டி 3%. மொத்தமாக சேர்த்து 1,53,212 ரூபா வந்தது. அண்டு நான் வந்து 77,000 சீட்டு கொண்டு வந்தேன் இல்லையா. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட்க்கு வந்து நான் பழைய நகையை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அண்ட் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்போ அந்த ஆனக்குழா அந்த பழைய ஊர்லாம் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மாற்றினேன். அண்ட் அது இல்லாமல் ஆல்ரெடி நான் ஒரு நகையை வந்து மாற்றி வச்சுருந்தேன். ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 4.22 கிராம் இருந்தது. அது வந்து 916 நகை. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து பெருசாக குறைக்கல. 0.127 அதாவது இந்த கிராமில் ஒரு 3% மட்டும் குறைச்சிட்டு அந்த அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க 916 அப்படின்றதுனால. பட் இன்னொரு நகை வந்து பார்த்திங்கன்னா இந்த 20% அதாவது என்ன 20 கேரட் தான் வந்து அதோட பியூரிட்டி இருந்துச்சு. ஸோ 20 கேரட் அப்படின்றதுனால அதுக்கு எனக்கு வந்து 84% தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த கிராமில் வந்து 84% எவ்வளோன்னு போட்டுட்டு அந்த நெட் வெயிட்டு அதுக்கான அமௌண்ட்டு தான் வந்து கால்குலேட் பண்ணாங்க. இன்னொன்று வந்து 18 கேரட் தான் இருந்துச்சு. அது வந்து ஒரு 2.68 கிராம்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 74% தான் வந்து 78% தான் வந்து கொடுத்தாங்க.
ஸோ நமக்கு 18 கேரட்டோ 20 கேரட்டோ இருந்ததுன்னா நமக்கு வந்து 70 to 85% தான் வந்து வேல்யூ கிடைக்கும். இதே 916 இருந்துச்சுன்னா நமக்கு 97% வரைக்கும் நமக்கு அமௌண்ட் வந்து அது கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ மொத்தமாக நான் கொடுத்த நகை வந்து பார்த்திங்கன்னா 9.34 கிராம்ஸு. ஆனால் அதுக்கு கிடைச்ச வேல்யூ எனக்கு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 8.23க்கு தான் வந்து கணக்கு பண்ணி அமௌண்ட் வந்து கொடுத்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 54,381 ரூபா கிட்ட வந்துச்சு. ஸோ பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு. அண்ட் இது இல்லாமல் நம்ம கட்டின அமௌண்ட் இருக்குது இல்லையா, ஸோ அந்த 77,000 ரூபாவும் வந்து கழிச்சிட்டு பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 21,800 ரூபா மட்டும் நான் பே பண்ணேன். ஸோ இதுதான் வந்து அமௌண்ட்டு. ஸோ ஓவராலாக எனக்கு வந்து 2.25 சவரன் கிட்ட நான் வாங்கினதுக்கு இந்த சிட் அமௌண்ட்டு போக பழைய நகையெல்லாம் கொடுத்து நான் 21,800 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கட்டியிருந்தேன். அண்ட் இந்த ரேட் வந்து 21.5 கிராம் வந்து நான் வாங்கினதுக்கு ரேட் வந்து ஜிஎஸ்டியோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 1,53,000 ரூபா கிட்ட அமௌண்ட் ஆச்சு. அண்ட் இந்த நகைக்கான வேஸ்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போகிறப்பவே அதுக்கான வேஸ்டேஜ் என்ன அப்படின்றத நம்ம எவ்வளோ கழிப்பாங்க, நம்ம 18 கேரட்டா 20 கேரட்டா 22 கேரட்டா அப்படின்றத பொறுத்து நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ மாறும். அண்டு ஆடி ஆஃபர்னால எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ 6,555 ரூபா அன்றைக்கி ரேட்டு. பட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூக்கு பார்த்திங்கன்னா 6,605 ரூபான்னு போட்டு அதுக்கான அமௌண்ட்டு தான் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஆடி ஆஃபர்னால நான் அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ எனக்கு அந்த கிராமுக்கு 50 ரூபா அப்படின்றது எக்ஸ்ட்ராவாக கிடச்சிது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆடிக்கான கிஃப்ட்டும் கொடுத்தாங்க. அண்ட் சிட்டு போட்டதுக்கான கிஃப்ட்டு ப்ளஸ் இதுக்கு நான் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ஜிபே பண்ணியிருந்தேன். அண்ட் ஜிபேக்கான கிஃப்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னென்ன கிஃப்ட் வாங்கினேன் அண்ட் இதுக்கு முன்னாடி 7,000 ரூபா பணமாக வர வைக்கிற சிட்டு போட்டிருந்தேன். அதுக்குமே வந்து எனக்கு ஆடிக்கான ஆச்சரிய கிஃப்ட்டும் அண்டு நகை சீட்டு போட்டதுக்கான கிஃப்ட்டும் நான் கடைசியாக தான் வாங்கினேன். பட் அதில் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கொஞ்சமாக இருந்தது, அதை நான் கேஷ் கொடுத்துட்டேன். ஸோ ஜிபே பண்ணல, அதுக்கான கிஃப்ட் கிடைக்கல. ஸோ இந்த 2 சிட்டுக்குமே நான் என்னென்ன கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்றத தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். பிகாஸ் இந்த வீடியோவே கொஞ்சம் லென்த் ஆகிடுச்சு. ஸோ அந்த வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க, நம்ம எவ்வளோ கட்ட வேண்டியது வரும் ஒரு நகைச்சீட்டு போடுறப்ப அப்படின்றது. அண்ட் இந்த வாட்டி நான் மொத்தமாக 14,000 ரூபாய் கட்டியிருந்தேன் சிட்டு. அண்டு நான் என்னோட டார்கெட் ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 3 சவரன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வருஷம் எனக்கு வந்து 3 சவரன் கிடச்சிது. பிகாஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 12.639ம் அமௌண்ட்டாக வர வச்சதில் பார்த்திங்கன்னா எனக்கு 12.1 கிராம்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு 24.7 கிராம்ஸ் 3 சவரனுக்கும் கொஞ்சம் மேலேயே எனக்கு வந்து இந்த வாட்டி கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த சிட்டு வந்து நான் நெக்ஸ்ட் மந்த்து தான் போடுவேன். அது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போடுறேன், நகையாக வர வைக்கிற சிட்டு போட போகிறேன்னா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நான் போட்டதுக்கு அப்புறமா சொல்கிறேன். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆச்சி. நன்றி, வணக்கம்.